வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீரில் தற்கொலை படை பயங்கரவாதிகள் இரட்டை தாக்குதல். போலீஸ் நிலையம், ராணுவ முகாம்களில் 12 வீரர்கள் பலி. பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீருக்குள் ஊடுருவ பயங்கரவாதிகள் முயற்சி. ராணுவத்தினருடன் நடந்த சண்டையில் 12 பேர் சுட்டுக் கொலை. போராட்டம் நடத்தும் பார்வையற்றோர் துன்புறுத்தப்படுவதாக புகார் மனு. சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து தமிழக அரசுக்கு நோட்டீஸ். விரிவான செய்திகள். காஷ்மீரில் போலீஸ் நிலையம் மற்றும் ராணுவ முகாம் மீது தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் நடத்திய இரட்டை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா மாவட்டத்தில் ஹரிநகர் போலீஸ் நிலையம் உள்ளது. வியாழக்கிழமை காலை 7 மணி அளவில் ஆட்டோவில் வந்த 3 பயங்கரவாதிகள் போலீஸ் நிலையத்தினுள் நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். ராணுவ உடை அணிந்திருந்த அந்த பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளையும் வீசினர். இந்த தாக்குதலில் 4 போலீசார் கொல்லப்பட்டனர். பிறகு போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே வந்த பயங்கரவாதிகள் ஒரு லாரியை வழிமறித்து கிளீனரையும் மற்றொரு நபரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு லாரியில் ஏறிக்கொண்டனர். பிறகு ஜம்முவை நோக்கி செல்லும்படி டிரைவரை மிரட்டினர். சம்பா மாவட்டத்தில் உள்ள ராணுவ முகாமுக்கு வெளியே லாரியை நிறுத்திய பயங்கரவாதிகள் அங்கு வாயிலில் நின்றிருந்த ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்று முகாமுக்குள் நுழைந்தனர். முகாம் வளாக உணவு விடுதிக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த வீரர்கள் மீது கண்மூடித்தனமாக சுட்டனர். அவர்களும் பதிலுக்கு துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் ராணுவ துணை கேப்டன் உள்ளிட்ட 6 வீரர்கள் கொல்லப்பட்டனர். அங்கு கமாண்டோ மற்றும் விரைவு அதிரடிப்படை ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். இருதரப்புக்கும் 4 மணி நேரமாக நீடித்த சண்டையில் 3 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் மாலையில் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. சம்பவ இடங்களை நேரில் பார்வையிட்ட ஜம்மு போலீஸ் ஐஜி ராஜேஷ்குமார், இரு தாக்குதல்களிலும் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 12 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய பயங்கரவாதிகள் இந்த இரட்டை தாக்குதலை நடத்தியிருப்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. पुलिस स्टेशन पर और वो आर्मी की ओर चले गए हैं. हम मालूमात ले रहे हैं. முன்னதாக ஷோஹதா படை எனும் பயங்கரவாத அமைப்பு இரு தாக்குதல்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதாக அறிவித்தது. காஷ்மீரில் இதுபோன்ற தற்கொலை படை தாக்குதலில் பயங்கரவாதிகள் ஈடுபடுவது 11 ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் முதல் முறை. கடந்த மார்ச் மாதம் ஸ்ரீநகரில் ரிசர்வ் போலீஸ் படை முகாமில் நடந்த தற்கொலை படை தாக்குதலில் 5 வீரர்களும் 3 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். ஜூன் மாதத்தில் ஹைதர்போரோவில் நடந்த தாக்குதலில் 8 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய இரட்டை தாக்குதல் சம்பவத்துக்கு பிரதமர் மன்மோகன் சிங், காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேசவிருந்த நிலையில் காஷ்மீரில் இரட்டை தாக்குதல் சம்பவத்தை பயங்கரவாதிகள் அரங்கேற்றியுள்ளனர். இது பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் விதமாக நடந்த சதியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா செல்லும் வழியில் ஜெர்மனியில் இருந்தபடி பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாதிகளின் கோழைத்தனமான தாக்குதலில் வீரமரணமடைந்த போலீசார், வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அமைதிக்கு எதிரான பகைவர்களின் இன்னொரு கொடூரமான தாக்குதல் சம்பவம் இது என்று குறிப்பிட்டுள்ள மன்மோகன் சிங், எல்லையில் இருந்து ஊக்கம் பெற்று கிளம்பும் பயங்கரவாதத்தை வீழ்த்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களால் இந்தியாவை பயமுறுத்தி பணிய செய்ய முடியாது என்றும், பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இந்தியாவின் முயற்சிகளை தடம் புரளச் செய்ய முடியாது என்றும் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்தார். பேச்சுவார்த்தையை ரத்து செய்தால் அது பயங்கரவாதிகளுக்கு கிடைத்த வெற்றியாகிவிடும் என்றும், எனவே பிரதமர் அளவிலான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். लेकिन लगातार जम्मू कश्मीर में हमने ये देखा है कि जब कभी बातचीत के जरिए इस रियासत के मसलों को हल करने की कोशिश की जाती है तो बातचीत को शुरू होने से पहले ही उसको खत्म करने की कोशिश की जाती है. ठीक 24 घंटे बाद जबकि हमारे वजीर आजम साहब ने ये ऐलान किया कि वो पाकिस्तान के वजीर आजम के साथ अमेरिका में पहली बार नवाज शरीफ साहब के इलेक्शन जीतने के बाद बातचीत करेंगे. இரட்டை தாக்குதல் சம்பவத்துக்கு பாரதிய ஜனதாவும் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அதன் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் கூறுகையில், இந்தியா மீது பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் மறைமுக போர் நடத்தி வருவது இந்த தாக்குதல் மூலம் தெளிவாகி இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் மண்ணை பயங்கரவாதிகள் பயன்படுத்துகின்றனர் என்பதும் உறுதியாகி இருப்பதாகவும் ஜவடேகர் கூறினார்.
இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 12 பயங்கரவாதிகளை காஷ்மீரில் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஜம்மு மண்டலத்தின் இரு பகுதிகளில் பயங்கரவாதிகள் வியாழனன்று நடத்திய தாக்குதலில் வீரர்கள் கொல்லப்பட்ட அதே சமயத்தில் மற்றொரு பயங்கரவாத கூட்டத்தின் ஊடுருவல் முயற்சியை இந்திய ராணுவத்தினர் முறியடித்துள்ளனர். குப்வாரா மாவட்டத்தில் கெரான் செக்டார் பகுதியில் வியாழனன்று அதிகாலை பயங்கர ஆயுதங்களுடன் 30 பயங்கரவாதிகள் தங்களது உடல்கள் மீது இலை தழைகளால் மூடி மறைத்துக் கொண்டு இந்திய எல்லைக்குள் ஊடுருவுவதை ராணுவத்தினர் பார்த்துவிட்டனர். அவர்களை நோக்கி ராணுவத்தினர் சுட பதிலுக்கு பயங்கரவாதிகளும் சுட நீண்ட நேரம் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 12 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தகவலை ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் தெரிவித்தார். இந்திய எல்லைக்குள் 300 மீட்டர் தூரம் பயங்கரவாதிகள் நுழைந்துவிட்ட போதும் ராணுவ வீரர்கள் விழிப்புடன் இருந்ததால் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரி குர்மித் சிங் தெரிவித்தார். பார்வையற்றோரின் தொடர் போராட்டம் குறித்து தமிழக அரசு ஒரு வாரத்தில் பதில் தர நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கடந்த 11 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்திக்கும் வரை போராட்டம் ஓயாது என்று கூறி சாலை மறியலில் தினமும் ஈடுபடுவதும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வேறிடத்தில் இறக்கிவிடப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இந்நிலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வக்கீல் நஸ்ருதீன் இப்போராட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வாலை சந்தித்து ஒரு மனு கொடுத்துள்ளார். போராடும் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து சென்னை புறநகர் மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலும் சுடுகாடு இருக்கும் பகுதிகளிலும் இரவு நேரங்களில் இறக்கிவிட்டு விடுவதாக வக்கீல் நஸ்ருதீன் தனது மனுவில் தெரிவித்திருந்தார். அந்த மனுவை பொதுநல வழக்காக கருதி வியாழனன்று சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு தானாகவே முன்வந்து எடுத்துக் கொண்டது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் போராட்டம் குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர், போலீஸ் டிஜிபி உள்ளிட்டோர் ஒரு வார காலத்திற்குள் பதில் மனுவை தாக்கல் செய்ய நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அகர்வால், சத்யநாராயணா அடங்கிய முதன்மை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த பொதுநலன் வழக்கு வரும் 3ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன்படி சாதாரண நெல்லுக்கு 1360 ரூபாயும், சன்ன ரக நெல்லுக்கு 1415 ரூபாயும் ஒரு குவிண்டாலுக்கு வழங்கப்படும். நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்வது தொடர்பாக வியாழக்கிழமையன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா ஒரு அறிக்கை வெளியிட்டார். நெல் பயிரிடும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நிர்ணயித்துள்ள சாதாரண நெல்லுக்கு 1310 ரூபாயுடன் தமிழக அரசு சார்பில் 50 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள 1345 ரூபாயுடன் தமிழக அரசு சார்பில் 70 ரூபாய் வழங்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதன்படி ஒரு குவிண்டால் சாதாரண நெல்லுக்கு 1360 ரூபாயும், சன்னரக நெல்லுக்கு 1415 ரூபாயும் கிடைக்கும். மேலும் நெல் விளையும் பூமியான காவிரி பாசன பகுதிகளில் தேவைக்கேற்ப நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்கவும், காவிரி பாசனம் அல்லாத பகுதிகளில் நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நேரடி கொள்முதல் விற்பனை நிலையங்களை திறக்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இலங்கை மாகாண தேர்தலுக்கு மத்திய அரசு கொடுத்த அழுத்தம்தான் காரணம் என்று ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தஞ்சைக்கு வந்த மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இலங்கை வடக்கு மாகாணத்தில் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அங்கிருக்கும் ராணுவத்தை இலங்கை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இலங்கை வடக்கு மாகாண தேர்தலில் தமிழர்கள் வெற்றி பெற்றதற்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணிதான் அடித்தளம் என்றும் ஜி.கே. வாசன் கூறினார். வடக்கு மாகாண தேர்தல் நடைபெற்று அதில் தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தொடர்ந்து இலங்கை அரசிடம் தேர்தலை முறையாக நடத்த வேண்டும் என்ற அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகத்தான். இலங்கை சிறையிலிருந்து விடுதலையாகியுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு உடனடியாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். சோனியா மற்றும் ராகுல் தமிழகத்தில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும், பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர்தான் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாகவும் வாசன் குற்றம் சாட்டினார். 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தலைமை செயலகம் முன்பு மறியல் போராட்டம் செய்ய முயன்ற 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் கைது செய்யப்பட்டனர்.
மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தொடர் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. வியாழக்கிழமையன்று தலைமை செயலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் பங்கேற்க தமிழகம் முழுவதிலும் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் வந்திருந்தனர். போராட்டக்காரர்களை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டங்களை தொடரப்போவதாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளர் ரங்கராஜன் தெரிவித்தார். தமிழ்நாட்டு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள 6வது ஊதிய குழுவில் அறிவித்துள்ள ஊதியத்தை தமிழ்நாட்டில் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கிட வேண்டும். அத்தோடு ஆசிரியர் தகுதி தேர்வை நீக்க வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறை தொடர வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வைத்து 4568 ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு கைதாகி சிறை சென்றுள்ளனர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் புதன்கிழமையன்று 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மறியல் போராட்டம் செய்ய முயன்ற போது அவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். அதைத் தொடர்ந்து 2வது நாளாக ஆசிரியைகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிப்பதாக கல்வி கட்டண நிர்ணய குழுவில் புகார் அளித்த மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தினர் இப்பிரச்சினையில் நீதிமன்றத்தை அணுகப் போவதாக தெரிவித்தனர். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டு அதன்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கட்டண நிர்ணய குழு நிர்ணயம் செய்த கட்டணம் குறைவாக இருப்பதாக சிறுபான்மையினர் பள்ளிகள் நீதிமன்றத்திற்கு சென்று கூடுதல் கட்டணம் வசூலிக்க உத்தரவு பெற்றன. ஆனால் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி சென்னையில் 3 தனியார் சிறுபான்மையினர் பள்ளிகளும் தமிழகம் முழுவதும் 15 சிறுபான்மையினர் பள்ளிகள் அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதாக கூறி தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் செவ்வாய்க்கிழமையன்று டிபிஐ வளாகத்தில் உள்ள சுயநிதி பள்ளிகள் கட்டண நிர்ணய குழு தலைவர் சிங்காரவேலுவிடம் புகார் தெரிவித்தனர். அந்த புகாரில் கூடுதல் கல்வி கட்டணங்கள் வசூலிக்கும் பள்ளி நிர்வாகிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இவ்விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை அணுக முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் சங்க தலைவர் அருமைநாதன் தெரிவித்தார். 2வது பார்ட்டியுடைய கருத்தை கேட்காமல் முதல் பார்ட்டியுடைய கருத்தை கேட்டு மட்டுமே கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்படுவது பெற்றோர்கள் தான். ஆகவே இன்று நாங்கள் நீதியரசு சிங்காரவேலை பார்த்து ஒரு மனு கொடுத்திருக்கின்றோம். மைனாரிட்டி தனியார் பள்ளிக்கூடங்களெல்லாம் நீதிமன்றத்தை அணுகி கட்டணத்தை அவர்கள் உயர்த்தி வாங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இது குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெறலாம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்தின் சார்பாக நீதிமன்றத்தை அணுகி அதற்குரிய நிவாரணத்தை பெறுவதற்காக முடிவு செய்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் 11,000த்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் இருந்தாலும் கல்வி கட்டண நிர்ணய குழு நிர்ணயித்த கட்டணத்தை விட மெட்ரிக் பள்ளிகள்தான் அதிக கல்வி கட்டணத்தை வசூலிக்கின்றன என பெற்றோர்கள் தெரிவித்தனர். மீட்டர் திருத்தம் செய்யும் வரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். சென்னையில் உள்ள ஆட்டோக்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட கட்டணத்தை மீட்டரில் திருத்தம் செய்ய அக்டோபர் 15ஆம் தேதி வரை தமிழக அரசு கால அவகாசம் கொடுத்திருந்தது. ஆனால் மீட்டர் பொருத்தவும் அதில் திருத்தம் செய்யவும் காலதாமதமாவதால் அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் எனவும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வுக்கு ஏற்ப அவ்வப்போது கட்டணம் நிர்ணயிக்க முத்தரப்பு கமிட்டியை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது ஆட்டோக்களை சாலையின் ஓரத்தில் நிறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அங்கீகரிக்கப்பட்ட மெக்கானிக்கல் 40 பேர் தான். ஒரு மெக்கானிக்கு ஒரு நாளைக்கு 50 மீட்டர் தான் திருத்த முடியுன்றாரு. அதனால இது டிலே அவங்க பண்றாங்க. ஆனா இங்க அதை காரணம் காட்டி ஆர்டிஓங்க ஏன் கட்டண மீட்டர் போடலன்னு சொல்லி வண்டியை பிடிக்கிறாங்க, மற்றது கெடுபிடி பண்றாங்க. எங்களுக்கு போதுமான நியாயமான கால அவகாசத்தை நீட்டித்து தர வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என ஆட்டோ தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று மாற்றம் இல்லை. ஒரு சவரன் தங்கம் 22,288 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,786 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 52 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 49,000 ரூபாயாக இருந்தது. திருவண்ணாமலையில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்து வீட்டை விட்டு வெளியேறி சாலையில் திரண்டனர்.
திருவண்ணாமலை நகரில் வியாழனன்று காலை திடீரென்று நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் வீடுகளில் பொருட்கள் அனைத்தும் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தன. ஒரு சில வீடுகளில் லேசான விரிசல் ஏற்பட்டது. மாந்தோப்பு பகுதி, வேட்டவலம் சாலை, வேலூர் சாலை உட்பட நகரில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் திரண்டனர். எல்லா வீட்டுல என்ன நடந்ததுன்னா வீடெல்லாம் இப்படி எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா எங்க தெரு ஜனங்களே எல்லாம் வெளியே ஓடியாருது. காலையில 8:10 நிலநடுக்கம் வந்தது. நாங்க சமையல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல நிலநடுக்கம் மாதிரி வந்துச்சுன்னா ஏதுன்னு பார்த்தா தெருவில் பார்த்தா எல்லாமே தெருவில் வந்துட்டாங்க. எல்லாம் உடையாந்து எல்லாம் பார்த்தாங்க. அவங்கவுங்க வீட்டுல ஒரு பொருள் எல்லாம் வீழ்ந்து கிடந்தது. 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இதேபோன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜவாது மலையிலும் நில அதிர்வு ஏற்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.